விஜய் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். மாணவர்களுக்கு இனிய ஆசீர்வாதங்கள். இன்னைக்கு பொது வீடியோலயே ஒரு வித்தியாசமான ஜாதகத்தை பார்க்க போறோம். நிறைய இடங்கள்ல பௌர்ணமி சந்திர அதியோகத்தை பற்றி ரொம்ப சிலாகித்து சொல்லக்கூடியவன் நான். சந்திர அதியோகம் இருந்தாலே அவருக்கு சாப்பாடு துணிமணிக்கு பஞ்சமே இருக்காதுங்க. ஏதாவது ஒரு வகையில இது வந்துடும் அப்படிங்கறத நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்கிறேன். ஆனா பௌர்ணமி யோகத்துல, அதாவது பௌர்ணமி அன்னைக்கு தான் இல்ல, அதாவது 2.25 நாள் பௌர்ணமி சந்திரன் ஒரு ராசியில சூரியனுக்கு நேரெதிரே இருக்கக்கூடிய அத்தனை நாட்களும் அந்த சந்திர அதியோகம் என்பது மிக நிறைவாக இருக்கும் என்பதுதான் உண்மை. சில பேருக்கு பாத்தீங்கன்னா அதியோகம் இருக்கும், பௌர்ணமி அதியோகமே இருக்கும். ஆனா அவர்கள் ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். ஏதோ ஒரு வீடியோல ஆரம்பத்துல 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோல பேசும்போது நான் எங்க சொன்னேன் பௌர்ணமி யோகம் இருக்கிறவங்க எல்லாம் நல்லா இருப்பாங்க, எல்லாரும் கஷ்டப்படாம இருப்பாங்கன்னு நான் எங்க சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட அதற்கு ஒரு விளக்கத்தை கொடுத்திருப்பேன். இன்றைக்கு அது சார்ந்த விஷயமாக, அதாவது பௌர்ணமி அதியோகம் இருந்தும் கூட கொஞ்சம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஜாதகம் திரையில வந்துருச்சு. முதல்ல ஜாதகத்தை சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நம்ம விளக்கத்தை பார்க்கலாம். சரி, 2 நவம்பர் 1982 இரவு 7 மணிக்கு தென் மாவட்டத்தில் பிறந்த ஜாதகம். 12ஆம் இடம் சுபத்துவமாக இருக்கிறதை இங்க பார்க்கலாம். 2/11/1982 இரவு மணி 7 மணி தென் மாவட்டத்தில் பிறந்த ஜாதகர். துலா லக்னம், இது ரிஷப லக்னம். 2ல ராகு, துலாம்னு சொல்லப்படக்கூடிய 6ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன், குரு, சனி. 8ஆம் இடத்துல செவ்வாய், கேது. 12ஆம் இடத்துல சந்திரன். பிறக்கும் போது சூரிய தசை 4 வருஷம் 6 மாசம் 27 நாட்கள் அமைந்திருக்கின்ற, பிறக்கும் போது அமைந்திருக்கின்ற இந்த அமைப்புல இப்போ அவருக்கு தசை நடக்கிறது குரு தசை நடக்குது. குரு தசையில சனி புக்தி 18/7/2024 இருந்து, அதாவது ஒரு 5-6 மாசமா சனி புக்தி ஆரம்பிச்சிருச்சு. 2027 ஜனவரி மாதம் வரைக்கும் குருதசையில சனி புக்தி. சரி, இந்த இடத்துல பாருங்க, 14 வயதிலேயே 15ஆம் வயதிலேயே குடிக்க ஆரம்பித்தவர் இவர். இன்னை வரைக்கும் குடிச்சுட்டு இருக்கிறார். கிட்டத்தட்ட வயசு என்ன, 42 வயசு ஆயிடுச்சு. 14-15 வயசுன்னு சொல்லப்படக்கூடிய பள்ளி பருவத்திலேயே, டீனேஜ் பருவத்திலேயே ஒரு மாதிரியான சகவாச செயற்கையின் அமைப்பினால் குடிக்க ஆரம்பித்து இன்று வரைக்கும் அந்த குடியை விடாம அப்படியே இருந்து கொண்டிருப்பவர். இதுல ஒரு அதிசயம் என்ன தெரியுமா, 22 வயசுல கல்யாணம் ஆயிடுச்சு, 23 வயசுல குழந்தையும் பிறந்தாச்சு, 22 வயசுல திருமணமாகி திருமண வாழ்க்கை நல்லபடியாகவே போய் கொண்டிருக்கிறது. நல்ல விதத்துல ஆண் குழந்தைகள் இருக்கு எல்லாம். அதாவது குரு 6ல மறைஞ்சாலும் அந்த பௌர்ணமி அதியோகம் எந்த மாதிரியான அமைப்புகள்ல செயல்படுது, 5 6ல மறைவு, 6ஆம் இடத்துல குருவும் மறைவு. இதுல இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எல்லா கிரகங்களும் அஸ்தமனத்தை அடைந்திருக்கும். எந்த கிரகம் அதியோகத்தில் மறைந்தால் எப்படி என்பதை ஒரு கணிக்க சிக்கலான ஒரு கடுமையான கிரகம் ஜாதகம் இது. என்கிட்ட கேட்ட கேள்வியே, ஐயா குடிய விடுவாரா? வாய்ப்பே இல்லைம்மா, வாய்ப்பே இல்லைன்ற ஒரே வார்த்தையில வாய்ப்பே இல்லை. 15 வயதில் குடிக்க ஆரம்பித்தவர் இன்றைக்கு 40 வயது ஆயிடுச்சு. நாங்க அதாவது அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம்னு இருக்கிறோம். குடிய விடுவாரா? வாய்ப்பே கிடையாது. குடியெல்லாம் விட மாட்டார். நீங்க ரீஹாபிலிட்டேஷன் ஸ்டேஜ்ல அதுக்கு செஞ்சாலும் சரி, இதுக்கு செஞ்சாலும் சரி, இவர் குடியை விடுறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. ஏன் அப்படின்னா, குடியின் நாயகனாகிய சனி பகவான் இந்த ஜாதகத்துல பாருங்க, சூரியன், அஸ்தங்க எல்லா கிரகத்தையும் இந்த இடத்துல இந்த 6 கிட்டத்தட்ட சூரியன், புதன், சுக்கிரன் 5 கிரகம் வலிமையா இருக்கு இல்லையா? இதுல ஸ்தானபல வலிமையை பெற்றிருப்பவர் சனிதான். உச்சம் என்கின்ற ஸ்தானபல வலிமை பாருங்க. இந்த கிரகங்கள் இருக்கக்கூடிய டிகிரியை சொல்றேன். சூரியன் 16 டிகிரி, சனி 3 டிகிரி. ஆக 15 டிகிரிக்குள் இருக்கக்கூடிய சனி அஸ்தமனத்தை அடைவார் என்பதன் அடிப்படையில் சனி அஸ்தமன தோஷத்தை அடைந்திருக்கிறார். சூரியன் 16 டிகிரியில் இருக்க, குரு 24 டிகிரி, 8 டிகிரிக்குள்ள குருவும் அங்கே அஸ்தமனத்தை அடைஞ்சிருக்கிறார். சூரியன் 16 டிகிரியில் இருக்க, சுக்கிரன் 15 டிகிரி, ஒரே டிகிரியில லக்னாதிபதி 6ல் அமர்ந்து, அவருக்கு மறைவு ஸ்தானம் கிடையாது, ஆனா 6ல ஆட்சியாக அமர்ந்திருந்தாலும் கூட அங்கே அஸ்தமன தோஷத்தை அடைந்து விட்டார். புதனுக்கு அஸ்தமன தோஷம் இல்ல, புதன் 11 டிகிரி விலகி இருக்கிறார். ஆக இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு மைய புள்ளியாக சனி இருந்து, அந்த பக்கம் ஒரு 20 டிகிரிக்குள்ள குரு, இந்த பக்கம் ஒரு 12 டிகிரிக்குள்ள சனி,
12 டிகிரிக்குள்ள சுக்கிரன், அந்த பக்கம் ஒரு 10 டிகிரிக்குள்ள சூரியன் என அனைவரையுமே கடுமையான பாபத்துவத்தையும் அதே நேரத்தில் தானும் அஸ்தமனம் அடைந்த ஜாதகம் இந்த ஜாதகம். பொதுவாகவே எந்த ஒரு யோகமும் 6ஆம் இடம் 8ஆம் இடம் 12ஆம் இடத்துல மறைஞ்சாலே நல்ல பலன்களை செய்யாது. இதே ஜாதகத்திற்கு இந்த அமைப்புல எல்லா கிரகங்களும் 6ல் மறையாமல் சந்திர அதியோகம் மட்டும் இருந்திருந்ததுன்னா இந்த ஜாதகர் ஒரு தொழில் முறையாகவோ என்ன, அதாவது ஒகேஷனலா குடிக்கிறவர்னு சொல்லுவாங்கல்ல, அல்லது வீட்டுக்குள்ள வச்சு குடிப்பார்னு சொல்லுவாங்க இல்லையா, 6 மணிக்கு மேல வீட்டுக்கு வந்துருவாருங்க, தண்ணி அடிச்சா கூட வெளியில் தெரியாதுங்க என்கின்ற மாதிரியாக தன்னை பற்றிய எதுவும் வெளியே தெரியாமல் இருக்கக்கூடிய பார்த்து கொள்ளக்கூடியவராக இருப்பார். ஆனா இங்க திரையில தெரிகிற ஜாதகத்துல 6, 12ஆம் இடங்கள்ல தான் அவ்வளவும் இருக்கு. தென் மாவட்டத்தில் பிறந்த இவர் சிறு வயதிலேயே சென்னைக்கு வந்து விட்டார். சென்னையில தான் இருக்கிறார். 12ஆம் இட சுபத்துவம் தெல்ல தெளிவாக இருக்கிறது. சனி 12ஆம் இடத்தை பார்க்காமல் இருந்தா வெளி மாநிலத்துக்கு கூட போயிருப்பார். 12ஆம் இடத்தையும் சனி பாபத்துவப்படுத்தப்படுகிறார். சுபத்துவமும் பாபத்துவமும் கலந்த அமைப்புல கணிக்க சிக்கலான ஜாதகம் இது. குடிக்காகத்தான் இவங்க கேட்கிறாங்க, ஐயா குடியை விடுவாரா, ஏதாவது முயற்சிகள் எடுக்கலாமான்னு சொன்னா அட்டமாதிபதி தசை நடக்குது. அட்டமாதிபதி தசை நடக்கும்போது ஒரு குடியை விட்டதாக சரித்திரமே கிடையாது, வாய்ப்பே கிடையாது. நீங்க என்னதான் 3 மாசம் 6 மாசம் பெரிய சோகம் பெரிய பிரிவு எப்படி ஒண்ணு இருந்தாலும் சரி, திருப்பி 1 வாரமா 2 வாரமா விட்டுட்டு மறுபடியும் ஆரம்பிப்பார். சரி, அட்டமாதிபதி தசை ஒரு 10 வருஷத்துல முடிஞ்சிருதியா, ஒரு 50 வயசுக்கு அப்புறம் சனி தசை ஆரம்பிக்குது. சனியே குடிக்கு நாயகனே அவர் தானே. ஆக ஒரு நல்ல யோகம் எப்படி பங்கமாகும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு நல்ல உதாரண ஜாதகம். நல்ல யோகம் தான். லக்னாதிபதி ஆட்சியாக இருக்கிறார், அவருக்கு 6ஆம் இடம் மறைவு ஸ்தானம் இல்லை. ஆனால் அவர் 1 டிகிரியில அஸ்தமனமும் ஆகி பாபத்துவமும் ஆகி குருவால சுபத்துவத்தையும் அடைந்திருக்கிறார். ஒரு கலப்பு பலன்கள் இருக்கக்கூடிய அமைப்பு இது. குரு இங்கே 8ஆம் அதிபதி தான். அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா ராகதச சுயபக்தியில கல்யாணம் ஆயிருக்கு. 2004ல கல்யாணம் ஆயிருக்கு. 22 வயசுல கல்யாணம் ஆயிடுச்சு. அடுத்த வருஷமே அப்பா ஆயிட்டார். அதாவது 22 வயதுல கல்யாணம் ஆகி 23 வயதுல குழந்தையும் பெற்றுட்டார். ராகுதிசை சுயபக்தி குரு பார்த்த காரணத்தினால் 2ஆம் இடத்துல புதனுடைய வீட்டில் குடும்பஸ்தானத்தில் இருந்த காரணத்தினால் ராகுதிசை சுயபக்தியிலேயே எடுத்த உடனே கல்யாணம், எடுத்த உடனே ஆண் குழந்தை போன்ற அமைப்புகள். இங்க குரு 6ல் மறைந்தாலும் கூட அருமையான அதியோகத்தை அமைப்புல இருக்கிறார், கூட சுக்கரனோட இருக்கிறார். ஆக எல்லாத்திலையும் ஒரு நுணுக்கமாக பலன் சொல்லக்கூடிய அமைப்பு. சில நேரங்கள்ல எப்பேற்பட்ட அனுபவம் வாய்ந்த ஜோதிடரையும் சில ஜாதகங்கள் குழப்பிடும் இல்லையா, அது மாதிரியான ஜாதகம் அது. பொதுவா 5ஆம் அதிபதியும் 6ஆம் அதிபதியும் அப்படியே மறைஞ்சிட்டாலே முதல் குழந்தை பெண் குழந்தைன்னு. இங்க குருவும் மறைஞ்சிருக்கிறாரு, புதனும் மறைஞ்சிருக்கிறார். ஆனா சந்திர அதியோகத்துல இவருக்கு 2 குழந்தைகளும் ஆண் குழந்தைகள். அந்த அமைப்பிற்கு சந்திர அதியோகம் ஒரு நிலையில எதை கொடுக்கிறது எதை கொடுக்கலன்னு பாருங்க. உயிர் காரகத்துவத்தை கொடுக்கிறது, ஆனா ஜட காரகத்துவம் என்கின்ற அமைப்புல எல்லாத்தையும் அடிக்குது. ஜாதகர் ஏழையாக இருக்கிறார். ஜாதகரின் மனைவி உழைத்து ஜாதகரை காப்பாற்றி கொண்டிருக்கிறார். ஜாதகர் மனைவி கிட்ட இருக்கிற காசையும் பிடிங்கிட்டு போய் குடிக்கிறார். மற்ற விஷயங்கள்லாம் அவர் ஒரு பெரிய அளவில் இது கிடையாது. கணவன் மனைவி பாசம் போன்ற அமைப்புகள். அவருடைய மிகப்பெரிய வீக்னஸே குடி மட்டும்தான், வேற எதுவும் கிடையாது. மனைவி ஒரு சிறு தொழில் செய்யறாங்க, அவங்க மூலமா அதுல வருமானம் போய்கிட்டு இருக்கு. அந்த வருமானத்துல வரக்கூடிய காசையும் அப்பப்போ வாங்கிட்டு போய் குடிச்சிடுறாரு. தானும் ஒரு வேலைக்கு போறாரு, அந்த வேலையில வர்ற காசையும் முழுக்க குடிச்சிடுறாரு. மற்றபடி அடிக்கிறது கிடைக்கிறது அப்படிலாம் கிடையாது. அவர் அந்த குடிக்கிறது ஒண்ணுதான் அவரை பத்தின ஒரு பெரிய பிரச்சனை. குடியை நிப்பாத்து வர மாட்டாருங்கிற ஐயா. குடியை பத்தின ஏதாவது அவரை நிப்பாட்டுறதுக்கான சில வழிமுறைகளை செய்யலாமான்னா கண்டிப்பாக ஒரு குடியை நிப்பாட்டுறதுக்கான அமைப்புகளே இல்லம்மா. இப்படித்தான் இருப்பாரு, பொறுப்பற்ற தனமாகத்தான் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னு சொன்னா ராகுதிசையை தவிர்த்து இப்ப குருதசை ஆரம்பிச்சிருச்சு. குரு 8ஆம் அதிபதியாகி 6ஆம் வீட்டிலிருந்து திசை நடத்துறார். அதுக்கடுத்து வரக்கூடிய சனி 6ஆம் இடத்திலேயே இருக்கிறார். அதுக்கடுத்து வரக்கூடிய புதன் 6ஆம் இடத்திலேயே இருக்கிறார். வாழ்க்கையில் 40 வயதுகளுக்கு பின்னால் வரக்கூடிய அத்தனை தசைகளும் இந்த ஜாதகருக்கு அப்படியே 6ஆம் இடத்திலேயே இருக்கு. அப்ப என்ன வேலை செய்யும்? சாப்பாடு துணிமணி 7ஆம் இடம் எந்த விதமான கஷ்டத்திலும் இல்லாத அமைப்பினாலேயும் 7ஆம் அதிபதி 8ல் மறைந்தாலும் நாம் சொல்லுகின்ற சூட்சுமவலு, நம்முடைய பாபத்துவ சுபத்துவ சூட்சும அமைப்பின் அடிப்படையில 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறாரு செவ்வாய். ஆனா பாருங்க, குருவின் வீட்டுல மறைஞ்சு அவர் அப்படியே கேதுவோடு சேர்ந்து சூட்சும வலுவை அடைஞ்சிருக்கிறார். ஆக சம்பாதித்து கொடுக்கக்கூடிய, வருமானம் வரக்கூடிய, வருமானத்தை தரக்கூடிய, இவர் காசு கொடுக்கலன்னா கூட பிள்ளைங்களை காப்பாற்றக்கூடிய மனைவி அமைஞ்சு போச்சு. இதுதான் இந்த ஜாதகத்துடைய பௌர்ணமி யோக அமைப்பு. பௌர்ணமி யோகம் சாப்பாடு துணிமணி அடிக்கடி கொடுத்துரும்னு சொல்லுவேன் இல்லையா. சில பேர் பாத்தீங்கன்னா குடிச்சிட்டு எங்கேயா கிடப்பாங்களான்ட்டு வீட்டம்மா போய் தேடி போய் எழுப்பி கூட்டு ராத்திரி சாப்பிட வச்சு படுக்க வைக்கும்ல, அதுதான் பௌர்ணமி யோகம். லக்னாதிபதி
ஒரு டிகிரியில அஸ்தமனமாகி சனியோடு பாவத்துவமாகி குருவோடு சேர்ந்தாலும் அவர் அட்டமாதிபதியோடு சேர்ந்து ஆதிபத்திய அமைப்பு சுபர் பாபர் ஆதிபத்தியம் எல்லாம் கலந்து போன இடம் இது. அட்டமாதிபதி கெட்டு போனார், லக்னாதிபதி கெட்டு போனார். லக்னாதிபதி லக்னத்துல இல்ல, 6ஆம் இடத்துல தான் இருக்கிறார். ஒரு டிகிரிக்குள்ள அஸ்தமனத்தை அடைந்திருக்கிறார். அஸ்தமனம் அடைந்து பின்னர் சந்திர அதியோகத்தை அடைவது வாழ்வதற்குரிய அமைப்புகளை குறிக்குது. அதுக்காக அவர் ரோட்ல படுத்து கிடக்க மாட்டார்னு கிடையாது. டாஸ்மாக் வாசல்ல படுத்து கிடக்கக்கூடிய அமைப்புகள்ல இதுவும் ஒண்ணு. பௌர்ணமி யோகம் தான். அதுக்காக தான் அந்த ஜாதகத்தை இன்னைக்கு மாணவர்களுக்கு விளக்கி ஆகணும் அப்படின்றதுக்காக ஒரு பொது வீடியோவாக போடுறேன். இதே நேரம் இந்த பௌர்ணமி யோகம் கேந்திர கோணங்களில் அமைந்திருந்தால் சர்வ நிச்சயமாக இதோடைய பலன் வேற மாதிரி ஆயிருக்கும். இதே துலா லக்னமாக இருந்தால் அவர் குடிகாரராக இருக்கிறதுக்கான அமைப்புகள் இல்லை. 6ஆம் இடம் எப்படி 6, 8, 12 என்பது சில நிலைகள்ல கடுமையான பலன்களை செய்யும் அப்படிங்கிறதுக்கு இதுவும் ஒரு உதாரணம். ஒருவேளை மேஷ லக்னமாகவே இருந்தது, ஒரு 2 மணி நேரம் முன்னாடி பிறந்துட்டாரு, மேஷ லக்னமாக லக்னத்துல பௌர்ணமி சந்திரன் இருக்கிறவருக்கு குடித்து பேரை கெடுக்க வேண்டும், கெடுத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணமே வராது. லக்னம் பாவத்துவமாக இல்லாமல் உள்ளே லக்னத்துல பௌர்ணமி சந்திரன், லக்னத்துல அதீத சுபர் இருக்கின்ற அமைப்புகள் கண்டிப்பாக ஒரு நிலையில நல்ல, அதாவது நான் தான் மரியாதையாக கௌரவமாக இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தை கண்டிப்பாக ஜாதகருக்கு தரும். ஆக சந்திர அதியோகம் என்கின்ற ஒரு உயர்நிலை அமைப்பு இங்கு இருந்தாலும் கூட அப்படியே 6-12 அமைப்புகள்ல மறைஞ்சதுனால சந்திர அதியோகம் ஆண் குழந்தைகளை கொடுத்திருக்கிறது, குரு போன்ற அமைப்புகளுடைய உயிர் காரகத்துவத்தை கொடுத்திருக்கிறது. அதே நேரத்தில் எல்லாமே 6ஆம் இடத்துல அமைஞ்சு போனதுனாலையும் லக்னாதிபதி என்கின்ற சுக்கிரன் 1 டிகிரியில சூரியனோடு சேர்ந்து அஸ்தமனத்தை அடைந்து சனியோடு சேர்ந்து பாவத்துவத்தை அடைந்து 6ஆம் இடத்தை மட்டுமே தொடர்பு கொள்ளுகின்ற காரணத்தினால் ஜாதகர் மனக்கட்டுப்பாடு இல்லாதவராக இருக்கிறார். சந்திரனை சனி பார்க்கறது மனக்கட்டுப்பாடு இல்லைன்னு சொல்லிடலாமா? சந்திரனை பௌர்ணமி சந்திரன் தான், ஆனா அந்த சந்திரனை சனி பார்க்கிறார் இல்லையா? சந்திரனோடு சனி தொடர்பு கொள்ளக்கூடாது, சனி பார்க்க கூடாது அப்படிங்கறது உண்மை. அதாவது எந்த நிலையிலையும் சந்திரன் சனி சேர்க்கை வந்துவிடவே கூடாது. இந்த ஒரு இடத்துல சனி மட்டும் சேராமல் இருந்திருந்தால், லக்னாதிபதியோடு ராசியோடு சனி தொடர்பு கொள்ளாமல் இருந்திருந்தால், ராசிநாதனையும் சனி பார்க்கிறார்ன்றதையும் பார்க்கணும். ராசிநாதன் வச்சு மேஷராசி இல்லையா? மேஷராசிக்கு அதிபதியான செவ்வாயை சனி 3ஆம் பார்வையாக பார்க்கிறார். மேஷ ராசியில் இருக்கக்கூடிய சந்திரனை சனி 7ஆம் பார்வையாக பார்க்கிறார். சனி தானே லக்னாதிபதியோடு பலவீனமாகி இருக்கிறார். ஆக என்ன நடக்குது? மனைவி சம்பாதித்து கொடுக்கக்கூடிய அமைப்புகளை தெளிவாக வைத்துக்கொண்டு 22 வயதிலேயே திருமணமாகி 22 வயதிலிருந்தே மனைவி உழைத்து கொடுக்க ஒரு சிறு தொழில் வைத்திருக்கக்கூடிய மனைவி கிட்ட, ஆனா மனைவி கிட்ட அடிதடி அமைப்புகள்லாம் கிடையாது. இவர்கிட்ட ஒரே ஒரு வீக்னஸ், நல்ல மனுஷங்க, குடிக்க மட்டும்தாங்க செய்யறாரு, மற்றபடி வேற எதுவும் கிடையாதுங்க. 15 வயசுலயே கத்துக்கிட்டாருங்க, இப்போ வரைக்கும் குடிச்சிட்டே இருக்கிறாருங்க. குடிய விட்டாருன்னா ரொம்ப பெரிய நல்ல மனுஷங்க. ஆக நல்ல மனுஷங்க குடிகாரட போய் யாராவது நல்ல மனுஷன் சொல்லுவாங்களா? நல்ல மனுஷங்கன்னு சொல்ல வைக்கிறது அந்த பௌர்ணமி யோகம், அதியோகம். இதே பாப அமைப்பாக அமாவாசை அமாவாசையில இருந்ததுன்னா அவன் ஒரு மனுஷ பயிலா அப்படின்ற மாதிரி அடிக்கிறான், பிடிக்கிறான், ரோட்ல கிடக்கிறான், எந்த நேரமும் ரோட்ல தான் கிடக்கிறான் அப்படின்ற மாதிரி வந்திருக்கும். அப்ப இங்க பாருங்க, பௌர்ணமி யோகம் என்பது ஒரு நகாசு, அப்படியே ஒரு பாலிஷ் வேலைகளை எப்படி அந்த சந்திர அதியோகம் செய்கிறது. என்னதான் இருந்தாலும் சனி ராசி லக்னம் போன்ற அமைப்புகளை கெடுத்த காரணத்தினால் மனம் கட்டுப்பாடு இல்லாமல் 15 வயதிலேயே கற்றுக்கொண்ட பழக்கத்தோடு இன்னி வரைக்கும் அவர் அப்படியே குடிகாரனாகவே இருக்கிறார். மறுபடியும் மாற மாட்டார். தசாபுக்தி அமைப்புகள் ஒருவருக்கு கண்டிப்பாக சுட்டி காட்டக்கூடிய தன்மைகள் உண்டு. சில நேரங்களில் குருவின் பார்வையாக இருந்தாலும் அட்டமாதிபதியின் பார்வைன்னு சொல்லுவேன் இல்லையா? ராகு 2ஆம் இடத்துல இருந்து குருவின் பார்வையால 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதனின் அமைப்பால சிறு வயதிலேயே குடும்பத்தை கொடுத்துட்டார். எல்லாம் கரெக்ட் தான். ஆனா குருவின் பார்வை இந்த இடத்துல அட்டம ஆதிபத்தியத்தையும் செய்யும் சொல்லுவேன் இல்லையா? அப்ப ராகு திசையிலே அவர் குடியை விட்டுருக்கலாமே. ராகு 2ஆம் இடத்துல தானே இருக்கிறாரு. ராகு திசையில அவர் குடியை விட்டுருக்கலாமே. ராகு திசையில குடியை விடக்கூடிய அமைப்புகளே இல்லையே. ஏன்னா ராகு அம்சத்துல கூட சூரியன் சுக்கிரனோடு தான் இருக்கிறார். அம்சத்துல கும்பத்தில் சூரியன் சுக்கிரனோடு ராகு இருக்கிறார். ஆக இந்த அமைப்புல ராகு தசையிலையும் அவருக்கு குடியை விடக்கூடிய அமைப்புகள் இல்லை. ஏன்னா செவ்வாய் தசையிலேயே கிட்டத்தட்ட இவங்க சொல்றாங்க 15 வயசுல குடிக்க ஆரம்பிச்சிட்டாருன்னு. அது ஒரு தோராயமா தான் இருக்கும். சந்திர தசை 14 வயசுல முடிஞ்சு போச்சு. எத்தனை வயசு வரைக்கும்? ஆமா, 15 வயசுல சந்திர தசை முடியுது.
அப்போ 14 வயதிலேயே டீனேஜ் பருவத்திலேயே குடிக்க கற்றுக்கொண்ட ஜாதகமாக இந்த ஜாதகம் கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஆகவே அடுத்தடுத்து வரக்கூடிய அத்தனை அமைப்புகளும் 6, 8ன்னு வந்துட்டாலே மாணவர்கள் ரொம்ப கவனமா இருக்கணும்னு சொல்றேன். 6, 8ன்னு வந்துட்டாலே எந்த ஒரு யோகமும் 6, 8, 12 மறைந்தால் அது பங்கப்படும், அது செயல்படாது. லக்னம் லக்னாதிபதியோட வலுவை வச்சுதான் அடுத்ததை நம்ம தீர்மானிக்கணும். இங்கே 6ஆம் இடத்தில் லக்னாதிபதி அவர் மறையல, ஆனா 6ஆம் இடத்தில் இருந்தது தப்பு. லக்னத்தோடு தொடர்பு கொள்ளாமல் இந்த ஒரு இடத்துல சனியோடு தொடர்பு கொள்ளாமல் அவர் வேறு எங்காவது நீச்சனாக இருந்திருந்தாலும் கூட குடிப்பழக்கம் இருக்காது. சுக்கிரன் அப்படியே 5ஆம் இடத்துல நீச்சன் ஆயிட்டார். சனிக்கு அவருக்கும் கிட்டத்தட்ட ஒரு 25 டிகிரி 30 டிகிரி விலகி வந்துருச்சு. சுக்கிரன் நீச்சம், ஆனாலும் சந்திர அதியோகம் சுக்கிரனை பலப்படுத்தி நீச்சனாக இருந்தால் கண்டிப்பாக மனக்கட்டுப்பாடு இருந்திருக்கும். கண்டிப்பா குடிச்சிருக்க மாட்டார். சுக்கிரன் நீச்சமானவர்கள்லாம் குடிகாரங்களாம் இல்லாம எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. சுக்கிரன் நீச்சமானா மட்டுமே அவனை குடிகாரன்னு சொல்லிடக்கூடாது. நிச்சயமாக இவர் சுக்கிரன் நீச்சமாக இருந்திருந்தால் கூட குடித்திருக்க மாட்டார். ஆனால் லக்னாதிபதியோடும் ராசியோடும் ராசிநாதனோடும் உச்ச சனி ஆதிபத்திய அமைப்புல ஸ்தான பலத்தோடு இருக்கக்கூடிய சனி, ஸ்தான பலத்தோடு இருக்கக்கூடிய உச்ச சனி தொடர்பு கொண்ட காரணத்தினால் குடியை இவர் எந்த காலத்திலேயே விட முடியாது. இந்த அமைப்புகள்ல ஏதாவது உயிருக்கு இருக்க அமைப்புகள்லாம் இருக்குங்களா ஐயா அப்படின்னு அடுத்த கேள்வி அப்படித்தானே வரும். இப்பவே கிட்டத்தட்ட 20-25 வருஷமா குடிச்சது ஏமா நல்ல கதியாதாமா இருப்பாரு, ஆயுள் பங்கெல்லாம் எதுவும் கிடையாதுமா. 8ஆம் அதிபதி சந்திர அதியோகத்தில் இருக்க காரணத்தினால 8ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தாலும் கூட அதுக்காக இவர் 40-50 வயதுகள்ல அற்பாயுள்ல இருப்பார் அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. கண்டிப்பாக இவர் 70 வயது தாண்டுவார். ஆனா அடுத்து வரக்கூடிய இந்த சில பேர் பாத்தீங்கன்னா அதிகமாக குடிச்சுக்கிட்டு அதிகமா ஸ்மோக் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அவங்களுடைய வாழ்க்கை அப்படியே போய்கிட்டு தான் இருக்கும். பெரிய அளவுல நோய்கள்லாம் வராது. சிலர் புதிதாக ஒரு 10 வருஷத்துக்குள்ளேயே நோய் வாய்ப்பட்டு இல்ல அற்பாயுள்ள இறந்து போற அமைப்புலாம் இருக்காங்க. ஆனா இந்த மாதிரியான ஜாதகம் கொஞ்சம் வித்தியாசமான ஜாதகம். இவருக்கு அற்பாயுள்ள அமைப்பும் கண்டிப்பா கிடையாது. 70 வயது கண்டிப்பாக தாண்டுவார். குருதசை அட்டமாதிபதி தசைன்றதுனால அவர் குடியிலேயே கவனத்தை இருக்க வைக்குமே தவிர சனி அங்கே உச்சனாக இருக்கிற ஸ்தான பலம் இங்கே ஆயுளை கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஸ்தான பலம் என்கின்ற சனியின் உச்சம் இங்கே ஆயுளை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அட்டமாதிபதி இங்கே ஒரு இடத்துல 6ஆம் இடத்துல மறைஞ்சாலும் சந்திர அதியோகத்தில் இருக்கிறார். ஆகவே இவர் குடியினால இறக்கக்கூடிய அமைப்பு, நோய்வாய்ப்பட்டு விழுகக்கூடிய அமைப்பு கண்டிப்பா கிடையாது. 70 வயசு தாண்டுவார். ஆக கணிக்க சிக்கலான கிரகங்கள் எப்படிப்பட்ட அமைப்புகள்ல ஒரு நல்ல யோகம் கெட்டு போய் விடுகிறது. ஒரு லக்னாதிபதி பாவத்துவம் அடைந்தால், ராசி பாவத்துவம் அடைந்தால் எப்படி போய் விடுகிறது. இவர் கடைசி வரைக்கும் இப்படித்தான் இருப்பார். ஆனா இப்படித்தான் இருப்பார். இதுல கண்ணை மூடிக்கிட்டு சொல்லிடலாம். இதே நேரம் இந்த குரு தசையை விட வேற எதனா தசைகள் குருவே 6ஆம் இடத்தோடு இருக்காம 6, 8 அமைப்புகளோடு தொடர்பு கொள்ளாம இருந்தா கண்டிப்பாக குடியை விடுவதற்கு ஒரு சான்ஸும் இருக்கும். ஆனா நல்ல ஜாதகம் பௌர்ணமி யோகமா இருக்கனால 7ஆம் இடம் கெட்டு போகாமல் இருக்கக்கூடிய ஒரு அமைப்புல 7ஆம் அதிபதி ஒரு நிலையில குருவின் வீட்டுல சூட்சும வலுவோடு இருக்கக்கூடிய அமைப்புல இவர் காசு கொடுக்கலன்னா கூட இந்த வீட்டம்மா இவருடைய மனைவி ஏதாவது வகையில ஒரு சிறு தொழில் செய்து அந்த தொழில் மூலமாக சம்பாதித்து அந்த மனைவியின் மூலமாக பண வரவுகள், அந்த மனைவியின் மூலமாக சாப்பாடு துணிமணி ஏதாவது ஒண்ண வச்சுக்கிட்டு இவர் எங்கேயாவது கடைசி வரைக்கும் அப்படியே குடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஜாதகம். ஆகவே சற்று வித்தியாசமான ஜாதகத்திற்கு உதாரணமாக இதை போட்டிருக்கேன். யோக பங்கம் என்பது எப்போது இருக்கும்? இந்த ஒரு இடத்துல 5, 9 போன்ற இடங்கள்ல இந்த அமைப்பு அமைஞ்சிருந்தா, ஒரு மிதுன லக்னமாக அமைந்திருந்தால் அல்லது ஒரு கும்ப லக்னமாக இருந்திருந்தால், ஒரு கேந்திர கோணங்கள்ல இந்த சந்திர அதியோகம் இருந்திருந்தால் கண்டிப்பாக இந்த மனிதருக்கு இந்த நிலை இருந்திருக்காது. இவர் குடித்துக் கொண்டிருக்க மாட்டார். சிறு வயதிலேயே குடிய பழகி இருக்க மாட்டார். அப்படிங்கிறது தான் ஜோதிடத்தினுடைய பதிலாக இருக்க முடியும். வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.